Hello everyone, welcome back to our channel Curly Hair Girl. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை எப்படி வந்து பிரைட்டாக ஃப்ளாலெஸ்ஸாக ஆல்சோ ஆக்னி ஃப்ரீயாக வச்சுக்கலாம் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து எப்படி பண்ணலாம் அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஃபோராகவே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு ஃபேஸ் பேக் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த ஃபேஸ் பேக். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்களா? ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் நீங்கள் இன்கேஸ் மேக்கப் போட்டுட்டு இருந்தீங்க, கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா மேக்கப் போட்டுருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மேக்கப்பை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஜென்ஸாக இருந்தீங்கன்னா இஃப் நீடட் நீங்களும் ஏதாவது வைப்ஸ் வச்சு நீங்கள் வைப் அவுட் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சோப் போடாதீங்க, ஃபேஸ் வாஷ் மட்டும் போட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணி கிளென்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிடுங்க. டவல் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஒரு மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, இது போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் கிடையாது. ஸோ இந்த ஒரு ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கோம் அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, லைக் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை வந்து ரொம்ப சாஃப்டாக சப்பலாக வச்சுக்கோ. ஆல்சோ இது வந்து நேச்சுரல் டேனிங் ஏஜென்ட். ஆல்சோ இது வந்து நம்மளோட போஸை வந்து க்ளோஸ் பண்ணும், நம்மளோட ஸ்கின்னை எக்ஸ்போலியேட் பண்ணும் அண்ட் பிரைட்டனும் பண்ணும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து லைக் கிளாஸியாக வச்சுக்கோ. ஆல்சோ நம்மளோட ஸ்கின்ல ஏதாவது இரிட்டேஷனோ ரெட்னஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணிடும். ஆல்சோ இது வந்து ரொம்ப ரொம்ப கூலிங்காக நம்மளோட ஸ்கின்னை வச்சுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட். ஸோ சப்ஜா சீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸில் ஆக்னி இருக்குது அப்படின்னா, ஆல்சோ வந்து பிரேக் அவுட்ஸ் லைக் சில பேருக்கு வந்து பிம்பிள் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், லைக் அது பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும், பிளட் வரும், அந்த மாதிரிலாம் ஸ்கின் இருக்குன்னா உங்களுக்கு சூப்பராக இது ஒர்க் ஆகும். ஆல்சோ உங்களுக்கு சப்ஜி சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளாலெஸ் லுக் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இது நான் ஒரு வாட்டி உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருந்தாலுமே சரி, உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஓரலாகவும் சொல்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ரோஸ் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜி சீட் அண்ட் ஃப்ளாக்ஸ் சீடை வந்து ஒரு ½ அன் ஹவர் வந்து லைக் அப்படியே வந்து ஊற வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஹங் கர்ட், அதாவது கர்ட் வந்து நார்மலாக வந்து வாட்டரியாக இருக்கலாம், அந்த மாதிரி கர்ட் எடுக்காதீங்க, கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு அது கூட இந்த மிக்சரை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன மாஸ்க் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதே நெக்குக்கு போடணும். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்கிறதுனால நான் நெக்குக்கு போடல. இஃப் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் உங்களோட நெக்குக்கும் சேர்த்து போடுங்க. மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 to 20 minutes உங்கள் ஃபேஸில் இருக்கணும். ஃபேஸில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரன்னிங் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். 15 minutes கழிச்சு நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ இது வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி 15 minutes ஆச்சு. இது வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா லைக் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு கீழே நல்லா ட்ரிசில் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் கழுத்தில் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் ஃபியூ மினிட்ஸ் நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு வந்து என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அண்ட் பிரைட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆல்சோ வந்து நல்லா சாஃப்டாக சப்பிளாக நம்மளோட ஸ்கின் இருக்கும். ஸோ இந்த ரெமெடி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ், இஃப் உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா வீக்லி ட்வைஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்னி வந்து நம்மளால் லைக் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆல்சோ நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாகவும் ஆல்சோ லைக் ஒரு நேச்சுரலாகவே ஒரு ப்ளம்பியாக நம்மளால் வச்சுக்க முடியும்.
ஸோ இந்த மாதிரி நிறைய ஹோம் ரெமெடிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி போத் மென் அண்ட் விமன் 2 பேருமே ட்ரை பண்ணக்கூடிய ரெசிபி. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மீசை ஆஸ் வெல் அஸ் தாடி இருந்ததுன்னா தாடி இதில் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதில் அது டெபாசிட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கஷ்டம். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. லைக் முடி கூட்டம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆக போகுது. ஸோ இப்போவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேரும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.